La 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 li, la la la. La 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 li, la la la. La 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 la. La 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 li, la la la. La 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 li, la la la. எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஆயுஷ் ரேங்க் லிஸ்ட் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட் செக்ஷனில் நிறையவே நம்ம வந்து பார்க்கலாம். ஆக்சுவலாக எப்போ ப்ரோ ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து இந்த டவுட்டை வந்து இந்த வீடியோவில் கண்டிப்பாக வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் ஒரே பரபரப்பாக வந்து போய்கிட்டு இருக்கோம். ஸோ வந்து WSSC அப்ளிகேஷன், தமிழ்நாடு ஆயுஷ் அப்ளிகேஷன் இப்போ தான் முடிஞ்சிச்சு. ஸோ வந்து ரீஃபண்ட் ஆகுமா ஆகாதா, அமௌண்ட்டை பே பண்ணுறது, ஸோ வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ்ஸு, ஸோ இந்த ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஷெட்யூல் எப்படி நடக்கும், ஃபஸ்ட் டைம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரே பரபரப்பாக வந்து உங்களுக்கு வந்து போய்கிட்டு இருக்கும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் அதுதான் வந்து ரியாலிட்டி. ஸோ வந்து இதில் வந்து நமக்கு எப்போ வந்து தமிழ்நாடு ஆயுஷ் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி எக்ஸ்பெக்டட் டேட் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் இல்லாக்கிட்டு செப்டம்பர் செகண்ட் வீக், இந்த வீக்கில் வந்து நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஆக்சுவலாக ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிட்டு, ஸோ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமே உடனே வந்து ரவுண்ட் 1 கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. லாஸ்ட் இயர் ஆஃப்லைன் கவுன்சிலிங்காக இருக்கும்போது எப்படி வந்து சான்ஸ் இது வந்து பண்ணாங்கன்னா, ஆக்சுவலாக சொல்லப்போனால் AA CCC ரவுண்ட் 3 வரும்போது இங்கே வந்து ரவுண்ட் 1 நடந்துச்சு தமிழ்நாடு ஆயுஷில் ஆஃப்லைனில் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர். ஸோ இந்த வருஷம் வந்து ஆன்லைன் கவுன்சிலிங்கிறதுனால ஸோ வந்து இங்கே ரவுண்ட் 1 நடத்துகிறோம், அதே மாதிரி தமிழ்நாடு ஆயுஷில் ரவுண்ட் 1 நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பேரலாக நடக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இங்கே ரவுண்ட் 1 முடிஞ்சிச்சுன்னா இங்கே ரவுண்ட் 2, ஸோ இந்த மாதிரி வரத்துக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. இல்லைப்பா பழையபடியே போகலாம் ஸோ அப்படின்னு நினைக்கிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது, பாசிபிலிட்டிஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி நடக்கிறதுக்கு சான்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிற பாசிபிலிட்டி கண்டிப்பாக வந்து செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் செகண்ட் வீக்கில் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகிடும். எப்படி வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகுங்க, மேனேஜ்மெண்ட்டுக்கு தனியாக ரேங்க் லிஸ்ட், ஆல் இண்டியா கோட்டாக்கு தனி ரேங்க் லிஸ்ட், 7.5 ரிசர்வேஷனுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். அண்ட் தென் வந்து ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தனியாக வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நாம் வந்து தனித்தனியாக கோட்டாலும் அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வந்து பார்க்கலாம். அந்த ரேங்க் லிஸ்ட்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக நம்மளோட ஜென்ரல் ரேங்க் இருக்கும், நம்மளோட நீட் மார்க் இருக்கும், மேலா ஃபீமேலான்னு இருக்கும், அதுக்கப்புறம் நம்மளோட கம்யூனிட்டி மார்க் இருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் வச்சு தான் நமக்கு வந்து ஒரு சீட் வந்து டிசைட் ஆகும். மேக்ஸிமம் ஃபஸ்ட் ரேங்க்லேருந்து நீட்டில் பாஸ் பண்ண வரைக்கும் எல்லாருமே ஸோ ரேங்க் லிஸ்ட்டில் வந்து பார்ட்டிசிபேட் இருக்கும். ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கவங்க தான் ஏன் வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள்ன்ற மாதிரி வந்து இது வந்துடும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க தான் கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ கவர்மெண்ட் கோட்டாக்கு எத்தனை பேர் வந்து எலிஜிபிள் ஆகுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ரேங்க் லிஸ்ட்டில் தான் நம்ம பேர் இருக்கா, நம்ம அப்ளை பண்ணது கரெக்டாக தான், நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரேங்க் லிஸ்ட் வச்சு தான் நம்ம வந்து கன்சிடர் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி தான் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அதே மாதிரி தான் ஆல் இண்டியா கோட்டா. ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது காம்படிஷன் எவ்வளோ இருக்கோ அப்படின்னு, நம்ம பேர் ஃபஸ்ட்டு இருக்கான்னு பாருங்கள், நம்மளோட கம்யூனிட்டி ரேங்க் இருக்கா, நம்மளோட பேரை கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்களா, எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் இருக்கா, அதுக்கப்புறம் நம்ம மார்க்கு, அதுக்கப்புறம் டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஏஆர் நம்பர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்பாங்க ஆக்சுவலாக. ஸோ அந்த நம்பர் வந்து எதுக்குன்னா அப்ளிகேஷன் நம்பர் மாதிரி தான் ஆக்சுவலாக சொல்லப்போனால். அதே மாதிரி தான் நம்மளோட ஜென்ரல் ரேங்க் இருக்கும். ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்கான்னு அதுக்கப்புறம் காம்படிஷன் பண்ணலாம் ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ வந்து இப்போ வந்து MBBS BDS கவுன்சிலிங் முன்னாடியே வந்து TN ஆயுஷ் அப்ளிகேஷன் வந்ததுனால கண்டிப்பாக இதில் வந்து சீட் கிடைக்காதவங்க எல்லாருமே வந்து ஆயுஷ்க்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பாங்க. கண்டிப்பாக வந்து காம்படிஷன் இந்த வாட்டி இருக்க போகுது, அது மட்டும் நல்லா தெளிவாக எனக்கு வந்து தெரியுது ஆக்சுவலாக சொல்லப்போனால். ஸோ இதுதான் வந்து ரியாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் வந்து சீட் கிடைச்சவங்கெல்லாம் வச்சுக்கோ எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி காம்படிஷன் பண்ணுவாங்களாங்கிறது டவுட்டு தான். ஆனால் வந்து சில பேர்த்துக்கெலாம் ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஸோ டிஸ்கம்ஃபர்ட் சீட்ஸ்லாம் இருக்கும், பிடிக்காத காலேஜில் போய் சேர்ந்துருப்பாங்க. ஸோ அந்த பிடிக்காத காலேஜ் ஸோ அதுக்கு நம்ம இதுக்கு பெஸ்ட்டு காலேஜ் எடுத்துப்போமே ஆயுஷில் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயுமே சூஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அப்படி வரவங்க வேணால் ரேராக 1 or 2 கேசஸ் அந்த மாதிரி இருக்குமே தவிர்த்து, ஆனால் மேக்ஸிமம் வந்து எல்லோரும் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் காம்படிஷன் வரும்போது நம்ம இந்த வாட்டி எப்படி இருக்குன்னா, போன வாட்டி வந்து ஆக்சுவலாக மேக்ஸிமம் வந்து பாதி பேர் கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணுவாங்க, ஆனால் வரமாட்டாங்க.
ஆக்சுவலாக அவங்களுக்கு வேறு காலேஜஸில் வந்து சீட் கிடச்சிரும். ஸோ அவங்களுக்கு வந்து வேறு லாஸ்ட்டாக வந்து நடக்கும் இல்லையா நம்ம கவுன்சிலிங் ஆயுஷ்க்கு வேறு காலேஜில் வந்து சீட் கிடச்சிரும். அவங்க வேறு கோர்ஸ்க்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்டது நடக்கும். அதனால வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ வந்து அடுத்த வருஷம் ரிப்பீட் பண்ணுறவங்க ரிப்பீட் பண்ண போயிடுவாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட இஷ்யூஸ் இருந்துச்சு. ஸோ அதனால வந்து நிறைய பேர் வந்து ஆயுஷ் கவுன்சிலிங்கை வந்து கடைசியாக ப்ரிப்பரேஷன்னா கொஞ்சம் காம்படிஷன் ரேங்க் லிஸ்ட்டை வர கொஞ்சம் காம்படிஷன் கம்மியாக இருக்கும். இந்த வாட்டி ஆன்லைனில் நடத்துகிறதுனால இவங்களுக்கு காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸில் கிடைக்காதவங்க ஸோ வந்து காம்படேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து நிறைய சான்சஸ் அதிகமாக தான் இருக்குது. கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கட்டும் அண்ட் தென் வந்து கவர்மெண்ட் எய்டட் ப்ரைவேட் காலேஜஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி காலேஜஸில் வந்து காம்படிஷன் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் டஃப் லெவலில் தான் இருக்கும். சீட் கிடைக்கிற வரைக்கும் நம்ம பார்க்கலாம் ரவுண்ட் 1ல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட கெஸ் படி செப்டம்பர் ஃபஸ்ட் வீக் இல்லாட்டி செகண்ட் வீக்கில் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணிட்டா ரொம்ப 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 நல்லது. ஓகேங்களா? ஸோ வந்து ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேர் இருக்கா அப்பா நம்ம கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை வந்து முடியும். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இதே AA-CCC சைமல்டேனியஸில் நடக்கிறதுனால நமக்கு அதுவுமே வேலை இருக்குது. ஆக்சுவலாக நிஸ் காலேஜில் போய் ஜாயின் பண்ணுறவங்களுக்கும் ஸோ வந்து அதுவுமே அவங்களுக்கு வேலை இருக்கும். நமக்கு சீட் கிடைக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நீங்கள் நிஸ் காலேஜ்லையுமே கண்டிப்பாக வந்து காம்படிஷன் லெவலில் தான் இருக்கும். தமிழ்நாட்டிலே மொத்தமாக வந்து 60 சீட்ஸ் தான் எடுப்பாங்க. தமிழ்நாட்டிலே வச்சுக்கோங்களேன். ஸோ தமிழ்நாட்டு பீப்புளே வந்து காம்படேட் பண்ணுவாங்க. நம்ம அங்கே காம்படேட் பண்ணுறது இல்லாமல் அதர் ஸ்டேட் பீப்புள்ஸும் கண்டிப்பாக வந்து நிஸ்ஸை வந்து எடுக்கிற மாதிரி தான் இந்த வருஷம் வந்து இன்ஃபர்மேஷன் நான் வந்து கேள்விப்பட்டேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்து நார்த் பீப்புள்ஸாக வந்து நிஸ் வந்து எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ நாம்ளும் கண்டிப்பாக வந்து காம்படிஷன் கொடுத்து ஸோ யாருக்கு சீட் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து வெயிட் பண்ணுவோம். ஸோ வந்து இனிமேல் வர வீடியோஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்க போகுது. கண்டிப்பாக சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா maulishankar02 இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் டேரெக்டாக சேட் பண்ணி உங்கள் டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சித்தார்த் குரல் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜுமே இருக்குது. நீங்கள் சேட் பண்ணி உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் கைஸ். அண்ட் தென் தட்ஸ் இட். டாடா பை பை.